கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் படையானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். தம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகத்தி நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகத்தி நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். பறந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என்னை உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனில் ஈவில் இருந்ததே. எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவில் சிறந்ததே. நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
இந்த நாளில் தெய்வ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 130 சங்கீதம் 7 வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தரிடத்தில் கிருபை இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கிருபை இருக்கிறது. அவரிடத்துல அளவிட முடியாத கிருபை இருக்கிறது. அளவுக்கு அதிகமான கிருபை இருக்கிறது. அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை என்று நாம் இடத்திலே பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதன் வாழ்விலே பல சூழ்நிலைகள் அவன் தன்னுடைய ஞானத்தினாலும் தன்னுடைய பலத்தினாலும் சகல காரியங்களையும் செய்து வந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் அவன் செய்கிற காரியத்திலே ஒரு மனிதன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இயலாது. அதைத்தான் இங்கே இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு பெயர். அந்த மனிதன் கர்த்தரை நம்பி இருக்கட்டும், நம்பி இருப்பதாக. இன்னைக்கு வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் கூட தங்களுடைய நம்பிக்கையை உலகத்தின் பெயரிலே வைக்கிறார்கள். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்கள் நம்பிக்கையை உலகத்தின் பெயரிலே, உலக காரியங்களின் பெயரிலே வைப்பார்கள். பாருங்க, இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. உலகத்தின் பேரிலே நம்பிக்கை வைத்தால் இறுதியிலே ஏமாற்றமே காணப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நகைக்கடை உரிமையாளர் திடீரென்று அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த செய்தி என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அவரிடத்துக்கு அந்த மனிதருக்கு இல்லாத பெயர் இல்லை, புகழ் இல்லை. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அவருடைய வியாபார ஸ்தலங்கள், நூற்றுக்கணக்கான வியாபார ஸ்தலங்கள் உலகம் முழுவதுமாய் அவர் நடத்தி கொண்டிருந்தார். மிகப்பெரிய தங்க நகைக்கடை. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏன் ஒரு தற்கொலையின் எண்ணம் வர வேண்டும்? பாருங்க, உலகத்தை நம்பி இருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த உலகம் அவனை சோர்வடைய செய்துவிடும். அதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டி தருகிறது. நாமும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதற்கு இருந்தும் இன்னைக்கு உலகத்தை நம்பி இருக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டியது அவசியமாக. ஏனென்றால் அவர் கிருபை அளவிட முடியாதது, சொல்லி முடியாது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை முழுமையாக விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை இதுவரையிலும் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை என்றால், ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பில் இதுவரையிலும் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால், இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே
ஏற்றுக்கொள்ளும். ஒரு விசை கூட நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபித்து கிருபையை பெற்றுக் கொள்வோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, அளவிட முடியாத கிருபையே. ஆமாண்டவரே, உங்க கிருபை அளவிட முடியாத, எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மேலானது ஆண்டவர். இதுவரையிலும் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருந்தும் ஆண்டவரே உம்முடைய அன்பை உம்மேல நம்பிக்கை வைக்காதபடிக்கு, உம்முடைய அன்பை அறியாதபடிக்கு வேதனையோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறது. உலகத்தை நம்பி, உலகத்தின் மக்களை நம்பி நம்பி வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார். இதுவரையிலும் நம்பி எதுவும் எனக்கு நன்மை இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, வாலிப தம்பி தங்கச்சிமாருக்காக செபிக்கிறேன்ப்பா. இனி உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை ரட்சிப்பார் என்ற அந்த விசுவாசத்தை ஒரு விசையாய் புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி செய்கிறவர்களுக்கு நீ தொடர்ந்து உடைய அளவில்லாத கிருபையை ஊற்றுகிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஊற்றும் கிருபையினாலே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகவலே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற இதை பகிர்ந்தளிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.